ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்ரியா கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் 3D கேம் ப்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்குள்ளே இன்ட்ருக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்களால் என்னோட சேனல் பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் உங்களுக்காக வந்து சேரும். ஸோ நான் உங்களுக்காக நிறைய சீட் கோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த காருக்கு எனக்கு சுத்தமாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கார் நம்ம இன்னைக்கு பறக்க வைக்க போகிறோம். கார் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகுதுங்க. ஐயோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாங்க உனக்கு எனக்கும் ஆகாதுன்னு தெரியுதுல. இப்போ எதுக்கு நீ திருப்பி வர? திருப்பி வருவியா நீ? இந்த வாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து விளாண்டுட்டு போதும். இது கூட சரி, நம்ம இப்போ பார்க்க போகிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சரியான ஃபேவரட், என்னோடய ஃபேவரட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாசுகி நிஞ்சா H2R தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதோட ஸ்பீடு ரியலாக அல்டிமேட்டாக வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சீட் கோட் காத்துன்னு இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க, மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். சொன்ன மாதிரி என்ன ஹைட்டு, என்ன பைக்கு ஆஹா பைக்குனா இதுதான் தம்பி பைக்கு. சரி, ஓகேங்க. நல்ல வேலை, அப்பாடா நம்மளுக்கு எந்த பெரிய அடி ஒன்றும் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3000ல் ஒரு 3 கம்மி பண்ணால் என்ன வருமோ அதுதான் 300. 3க்கு பண்ணேன் காலிண்டடு. ஸோ 3 இல்லைங்க 300ங்க, தெரியாமல் கை இருங்க. இதுக்கு ஃபோன் பண்ண என்ன வரும்? ஆஹா என்னவோ புதுசாக இருந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி எனக்கு தெரியாதுதான் பார்த்துக்கோங்களேன். ஏதோ உனக்கு கைக்கு வந்தது அடிச்சு விட்டேன் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. சரி வாங்க, இதில் ஒரு ஸ்டண்ட்டாக போடுவோம். இருங்க, என்னங்க எங்கேயோ பெரிய ஓட்டம் இருக்குது. ஸோ இதோட இதை அடைஞ்சு போதும். இதோட பறந்து போய் டெஸ்ட் திருக்கிட்டு போகிறேன் தம்பி, இதோட இருக்கல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 300ங்க. 300 போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கார் வரும். அது வேறு எந்த காரும் இல்லை, இந்த கார் தான். இதை வச்சு அவ்வளோ பெரிய ஸ்டண்ட்டெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நல்லாயிருக்கும், பட் இந்த காரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு உண்மையாக சொல்லணும்னா எல்லா காரும் ஒரே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படியே போய் ஒரு ட்ரிஃப்ட் அடிப்போம். ஃபுல் ஸ்பீடில் போயா, இது ஸ்பீடு கூட காமிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே யூ-டர்ன் போட்டு சும்மா அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போன்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் போகணும்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இளங்கார மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். நல்லா ஹைட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரத்தை பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு காலி சொல்லி முடிஞ்சிச்சா. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தப்பிச்சோம்? வாய்ப்பில்லையா இதுக்கு? இருங்க, இது இந்த காரில் இடிச்சிட்டேனா ஒன்றும் ஆகலை இதுக்கு. ஓகே, ஆக்சுவலி அது இடிக்கவே இல்லை, இடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. பட் இதில் வந்து டூ டெஃப்ட் வரல. அவனுங்களாம் வந்து தொடுவானுங்களாம், அவனுங்களே செத்து போயிடுவானுங்களாம். அதுக்கு நம்ம மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் வருமா? இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நியூ KTM. என்னடா KTM வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரு டெஸ்ட்ராய் போடுவோம், அப்போ தான் பயம் பிடிக்கணும் மேலே. என்னங்க அமெரிக்காக்கே போயிடும் போலியா? யாரா இந்த கேள்வி? அடிக்கேள்வி, நீ எவ்வளோ பெரிய டானு இங்கே வந்து இது விட்டுருக்குற, ராக்கெட் வச்சு விளாட்டுருக்குற, உன்னை விட மாட்டேன்டி அட்டபைல் வச்சு எங்கேயோ குறித்த பண்ணி இப்படியே போயிடுச்சுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம திருப்பி அதே போட்டு பார்ப்போம். எனக்கு KTM நிறைய பேரோட ஃபேவரட் பைக்குன்றதுனால நம்ம வந்து இதில் வந்து ரைடு போகிறோங்க. KTMனா ஏன்னா அப்படின்னு காமிக்கிறோம். ஆனால் கவாசுகி நிஞ்சா H2R கிட்ட உண்மையாக சொல்லணும்னா KTM லவர்ஸ் மன்னிச்சிக்கோங்க. கவாசுகி நிஞ்சா H2Rோட 400 km/h ஸ்பீடு உலகத்துலேயே இருக்கிற எல்லா பைக்கும் மிஞ்சிருங்க. சரியான நம்பர் 1 பைக்னால் அது கவாசுகி நிஞ்சா H2R மட்டுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான், தெரிஞ்ச வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுவும் பரவாயில்ல, நல்லா ஆகிட்டா போகுது. கவாசுகி நிஞ்சா H2R வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பைக்குன்னு நம்ம காலி. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது வந்து கீழே வந்துச்சுன்னா இது கவாசுகி நிஞ்சா H2Rோட கேமில் வெறித்தனமாக கொடுத்துருக்குறான் இவனுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சீட் கோட் நிறைய இது வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 111 போட்டால் நம்மளுக்கு வந்து சைக்கிள் கிடைக்குமா? சரி, சைக்கிளை நம்ம ஊர் வண்டி இதாங்க நம்ம ஊர் வண்டி. ஆஹா, சைக்கிளை பற்றி
அடாடாடாடா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு ரெட் கலர் கொடுத்துருக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலே டாப் டக்கருங்க பைக்கிங்லலாம். என்னடாச்சு, பைக்கிங்லே தூக்கி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சைக்கிள் ஓட்ட தெரியாத பைக்கே இல்லையா? அது என்னவோ உண்மைதான். சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது Z606. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் இது தான் வந்துருக்குது நம்மளுக்காக. ஆமாம், எப்படிடா நீ துணியை மாற்றின அப்படின்னீங்கன்னா, என் ஒரு பையங்க அவன் கூட விளாட்ருந்தேன். அவன் தான் வந்து, அண்ணா நீ இப்படி போட்டால் அவனுக்கு ட்ரெஸ்ஸு மாற்ற தெரியும், உன்னால் ட்ரெஸ்ஸு மாற்ற முடியும்னா சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பண்ணால் இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஆடி பின்னாடி போ பரவாயில்லைங்க. ஆனால் பட்டு ஸ்பீடு தான் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. கொஞ்சம் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இதுவும் வந்து நல்லா தாங்க இருக்குது. ரியலாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருக்குறானுங்க. பக்காவாக சொல்கிறேங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கன் எடுத்து வெடிச்சு தள்ளுறேன்டா. எறா இருங்க, பேடாக்குரிய சும்மா டமில் இருங்க. மினி கன் சுட்டா என்ன ஆகுது? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எத்தினி இதில் ஆஹா சீக்கிரமாகவே ஆகுது. மினி கன்னா சும்மா என்னது என்னங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஓகே, இவன் வந்து வெடிஞ்சிடுச்சு. நான் இவன் சீக்கிரத்தில் வெடிஞ்சிடுச்சு. அதுதான் ஒரு இருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 444 புகாட்டியா லம்புரிங்க. புகாட்டி 444 போட்டிங்கன்னா பங்கு நம்மளை ஏமாற்றிட்டாங்க பங்கு. சரிங்க, இதுலேயும் ஒரு ஸ்டண்ட் பண்ணுவோமே. வியல மோட்டு பட்டு இது ஆடாது, மோட்டு பட்டு ரிங்ஸ் ஆடாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணிடுறானுங்க, நல்லா பைக்காக இருக்குது, இதுக்கு ஏதாவது லுக்காக எதாவது தரணுமே. ஐடியா மோட்டு பட்டு இது 2 எடுத்து பின்னாடி மாட்டி விட்டு இதுதான் என் நியூ ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலான்னு பார்க்குறாங்க போல். ஆட கவாசுக்கியோட அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாடி கவாசுக்கி மிஞ்சிச்சுங்க. இது ஏன்னா யார்ல நீ எங்கேருந்தே வந்திருக்கா? சரி, இங்கே லைட்டாக கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வருவோம். இப்படி ஆகும் நான் நினச்சி பார்க்கல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 800. இருங்க, 800 ஆமாம் 800 தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து 800ன்னு போட்டிங்கன்னா புகாடி வருமா? இதே 8000ன்னு போட்டால் 8000 ஹெலிகாப்டருங்க. சரி, ஹெலிகாப்டரா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர் வண்டி அந்த மாதிரி ஜேசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜேசிபி இருந்து டிராக்டர்லாம் எப்படி கண்ணு அதனால தான் நம்மளோட டிராக்டரை எடுத்துகிட்டு வர போகிறோம். 5643 தான் டிராக்டரோட நம்பரு. ஸோ நம்ம ஊர் வண்டி ஆஹாஹா அடே இதில் உக்காந்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் டிராக்டர் தான்யா. எனக்கு டிராக்டர் ஜேசிபியெல்லாம் ஓட்டணும்னு ஆசைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நிறைவேறுது என்னோடய ஜேசிபி ஓட்டணும்ல. சரி வாங்க இப்போ ஓட்டி பார்ப்போம். புகாடி நிறைய பேரோட நம்பர் 1 ஃபேவரட் காராக இருக்கலாம். பட் என்னோடய ஃபேவரட் காரே வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். உன்ன டமில் இப்போ நானே இறங்கிட்டேன். ஆர்பிஜியை எடுத்து சும்மா அப்படியே குறி வச்சு ஜேசிபி சுட போகிறேன். ஏன்னா ஜேசிபி என்னை ஏற்றல. ஓகே, நாங்கள் ஒன்றுமே ஆஹா ஜேசிபின்னு தான் நிரூபிச்சிடுச்சு. இந்தா ஓகே, இந்தா புகாட்டி இந்தா சரி மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டமில் இந்த மாதிரியெல்லாம் ரியல் லைஃப்பில் இருந்திருந்தா ஒருத்தரோட கோடீஸ்வராக இருந்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ நம்ம தான் இங்கே ராஜா அந்த மாதிரி இருந்திருக்கலாங்க. ஓகே, ஏன் இதை நான் வந்து இது பண்ணுறேன்னா, ஏன்னா இதில் போக முடியல, உட்கார முடியல. ஸோ டிராக்டர்லாம் விட்டு வைக்குவேன். என்னோடய ஃபேவரெட்டு இதுங்க. சரி போடாடி என்னடா இது டடன் டடன் ஆஹா ஹெலிகாப்டர் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய் ஆஹா சூப்பருங்க. சரி இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. ஸோ கீழேயும் லைட்டாக இறங்குவோம். கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இறங்கடா கைப்பில்ல, இறங்கு. என்னங்க இது ஏறுறதுக்கு கூட ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ ஸ்லோவாக இறங்குதே ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆஹா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும் இறங்கடா. இப்போக்கும் ஒரு பிளாஸ்ட் பண்ண வேண்டியது தான். நாங்கள் தான் பிளாஸ்ட் மோகுன்னு தெரியும்ல. இந்த வாங்க. அட என்னங்க இது மோடிஜி. ஆஹா மோடிஜியோட ஹெலிகாப்டரு மோடிஜி. அதனால தான் இவ்வளோ இதுவாக இருக்குதுங்க.
நம்ம மோடி தாத்தா யோ நீ சரியான ஆளியா. நம்ம மோடி தாத்தா என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த மாதிரி நான் அவரோட காரு அதாவது அவரோட ஹெலிகாப்டர் பண்ணுவானே புல்லட் ப்ரூஃப் போடுறீங்களா தாத்தோய் உங்களுக்கு வைக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கட் ஆகிடுச்சு. நீங்கள் என் ஃபோனில் வரும்போது பார்த்துருக்கலாம், பார்க்காகட்டியும் இருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3%ல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆகாது. ஸோ அதனால் இருங்க, இந்த கார் அப்பப்போ இந்த மாதிரி மக்கார் பண்ண வந்தாங்க. இந்த கார் எனக்கு பிடிக்காது. நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், நான் வீடு ஸ்டார்டிங்லேயே ஜஸ்ட் 5% இருந்துக்கும். இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11% ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அட என்னங்க அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஓஹோஹோஹோ அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஜோ பைடன் பார்ப்பார், யாருதுரா இந்த கை போன காரு அப்படின்னு பார்ப்பாரு. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜேசிபி தான். ஜேசிபி பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண நம்ம. ஸோ 6677 இல்லை நம்ம போட்டோம், பட் வரலை. ஸோ இப்போ வருதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஓ இது மேலே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போய் இந்த அண்ணன் இருக்கிறாரு இல்லையா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்குது. இருங்க. ஓகே கீழே இருக்குது. ஆனால் உன்னை ஏற்ற போகிறேண்ணா. என்னங்க அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஓகே ஓகே கீழே இருக்கு. அண்ணா உன்னை நான் கொத்தத்துக்கு போகிறேண்ணா. லாய் தலைவர் இப்போ பக்கெட்டி என்னடா அமெரிக்காவுக்கு பறந்து போய் உள்ளற. ஆனால் நீ பக்கெட்டியில் தாண்டி வரணுண்டியோய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வந்து கீழே இருக்குது. எப்பவுமே ஜேசிபி டிரைவர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இறக்கியா கைப்பில்ல. ஓகே எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியே ஓப்பன் செய்தி அப்படியே எடுத்து அப்படியே கீழே இறக்கி சும்மா நீளமாக போட்டு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் போட்டு அப்படியே அப்படி 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 அப்படி. ஓகே இதுங்க கீழே இருக்குது. சரி ஓகே அப்படியே இப்படி தள்ளி அப்படியே அப்படி அப்படியே. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழே இருக்கி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. சரி நம்மளும் இறங்கலாம். இவன் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டான். சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3005க்கு டயல் செய்யவும். டயல் செஞ்சிங்கன்னா ஜிடிஆருங்க. இது நிசான் ஜிடிஆர்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுது. இருங்க, ஆமாங்க டொயோட்டா சூப்ரா யாருக்கு தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டொயோட்டா சூப்ராலாம் அல்டிமேட்டான காருங்க. சரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளெயின்னா 555555 வெறும் 555 போலாம். நிறுத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் 555 போட்டால் பிளெயின் வரதான். அடை இந்த மாதிரி இருந்தால் நான் ஏர்போர்ட்டுக்கு போகிற தேவையே இல்லைடா. போகிற கைப்பில் அடே பெரிய பிளெயின் வரும்னு பார்த்தா ஏன்னா இது பிளெயினே. இதுதான் உங்கள் ஊரில் பிளெயினா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்க இது? ஓகே போட ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆப்போசிட்டாக தான் ஆகும். ஸோ ஐயா இப்போ ஃப்ளைட்டு கிராஷ் லேண்ட் ஆக போகுது. கைப்புள்ள நான் கிராஷ் லேண்ட் அப்படின்னு நினச்சிங்களா? சரி போடா டே. சரி லைட்டாக இருக்கும் ஏற்றலாம் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போடா. ஃபஸ்ட் நம்ம எங்கே இருந்தோன்னே எனக்கு தெரிலங்க. போ ஐயா அடே போ அடி போ கைப்பில் கண்ணாயிரம் போச்சுடா. நினச்ச மாதிரியே இது அல்டிமேட்டான பிளேன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அடே போ. எனக்கு சேஃப் லேண்டிங் எல்லாம் பண்ண தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. இது கிராஷ் லேண்டா? நோ கிராஷ் லேண்ட். ஓகே இறங்குற கைப்பில் டேஞ்சரஸாக தருது இந்த பிளெயினு. இதில் ஏறக்கூடாது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக 51ன்னு போட்டிங்கன்னா டிஎக்ஸ் தம்பி பைப்பில் வருவார். இவரை வந்து ராக்கி டிராயிங் சேரில் அடிச்சு பார்க்கலாம். தலைவர் சாவு எவ்வளோ மோசடா அவனுக்கு. ஏன்னா நீ அசால்ட்டாக சுற்று போயிட்டியா. நான் திருப்பி ஒன்று ஸ்பான் பண்ணுறேன்டா. மினிகனில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன் முடிக்கிறதுக்கு. தம்பி ஐயா நம்ம காலி. அடே நீ பக்காவாக டம்மி பீஸ்ரா, டம்மி பாபா ஃப்ரெண்ட்ஸ். இவன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6 பஃபேலோ. சாரி எலிஃபெண்ட்டுங்க, பஃபேலோன்னு அவங்க சொன்னானுங்க. அப்போது 10 எலிஃபெண்ட்டு நானுங்க. 10 போட்டால்
10 பஃபேலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 912 கால் செய்யுங்கள். என்னடா இது, என்ன ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லம்போர்கினி. என்னங்க இதுக்கு என்ன வருது தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஸோ வாவ் மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், மழை வருது. அடே இது லம்போர்கினிங்கன்னா உங்களை இனத்தில் அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுரா. லம்போர்கினி மாதிரி தான் இருக்குது, பட் லம்போர்கினி இல்லைங்க, என்னோடய ஃபேவரட் கார். இதெல்லாம் கணக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என் ஃபேவரட் கார். இப்போ தம்பி வெளியே இறங்குவார். வணக்கம்டா மாப்பிளே. ஸ்னைப்பர் யாரா, குறிய வேடா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, குறி வச்சு ஓகேங்க. பாடி பக்கா ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பக்கா ஷாட்டு. எங்கங்க இந்த கார் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன் நான் இது பண்ணுறதுக்கு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போங்கடாடை. தலைவா வணக்கம் தலைவா, நீ வருவான்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரையும் நான் சுக்குநூறாக போட்டு சொல்லியிருப்பேன் தலைவா. வேணா ஒழுங்காக போயிடுங்க, நான் டேஞ்சரஸான ஆள். அது மட்டும் இல்லாமல் நானும் போலீஸ்காரன் தாண்டியோய். நானும் போலீஸ்காரன் தான்றது எப்பவுமே மறந்துடாதீங்க. சரி 1 ஸ்டாரா போய்த்து நான் எங்க போய் இது பண்ணுவேன். மேடம் சொல்லுங்க மேடம். இதோ சார் சார். ஓகே, GTA 5 மாதிரி நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆஹா மண் வாசம் அடிக்கலை. ஆமாங்க மண் வாசம் அடிக்கலை. அடே வேணாம் சார். சார் என்ன சார் நீ போ சார். நம்மலாம் எப்படியா பழி இருக்கிறோம் சொல்லி ஒரு 1000 ரூபாய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். போடா டேய், நான் இதுக்கிற காசு செலவு பண்ணுவேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. நம்ம வந்து சரியான பைக்கு 3000க்கு போட்டு பறக்க போகிறோங்க. நம்ம 3000 கால்ரா. போயிட்டு வரட்டா போலீஸா. பை பாய், அடுத்த வருஷம் முடிஞ்சா பார்க்கலாம் இன்னும் பார்க்க வேணாம். கிளம்புறேன்டா கைப்புள்ள. இருங்க, ஸ்டார் வாண்டட் லெவலில் எத்திருந்துச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயோ பறந்துட்டோம். ஸோ ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். ஸோ இங்கே நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு சீட் கோட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் ஒன்றா 700க்கு போட்டா. இருங்க, ஐயோ கால் கட் பண்ணு. இருங்க 7 கட் பண்ணு. 7 போட்டால் என்ன வரும்? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. எனக்கே தெரியாதுங்க இப்படியெல்லாம் இந்த மாதிரி சூப்பர் பைக் வரும்னு. இருங்க ஸ்பாண்டு டியூக்குங்க. ஆஹா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது 700. என்னோடய ஃபேவரட் கார். டன் ட்ரீம் கார் கூட. டன் லம்போர்கினி தானுங்க ஃப்ரெண்ட்ஸு. டன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்தாங்க நம்ம தலைவன். வாங்கங்காவ் ஜஸ்ட் எப்படிப்போ. இருங்க ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுவோம். ஸ்டண்ட்டு அக்கா கிள்ளி ஒழுங்காக நவுந்துரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக இருக்குதுங்க. லம்போ தான் எப்பவுமே. லம்போ மிஞ்ச எந்த காருமே வராதுன்னு எனக்கு தெரியாது, வந்தாலும் வரலாம். பாடி என்ன ஜம்ப்பு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிஃப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சீட் கோடு இவ்வளோ தானிங்கன்னா 100 இல்லை 80 சீட் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்தது வரையும் கொஞ்சம் தான், இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு வைக்கிறது நான் உங்கள் பிசூரியா கேமிங் தமிழ். பாய் ஃப்ரம் பிசூரியா கேமிங் தமிழ். பாய், நாளைக்கு சந்திப்போம். பாய்.